பக்தியொலி நேயர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். அதாவது மனிதனாய் பிறந்தது இந்த ஜென்மந்தான். இந்த ஜென்மத்துல சொத்துக்காக அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் நம்ம அடிச்சுண்டு பேச்சுவார்த்தையே இல்லாம எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல ஒன்னா படுத்து ஒன்னா விளையாடி ஒன்னா சாப்பிட்டு எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு விவரம் தெரிஞ்சு கல்யாணம் ஆய் அதுக்கப்புறம் இருக்கிற சண்டைகள் இருக்கே, நான் சொல்றது என்ன, அண்ணன் தம்பிகளோட சண்டைகள். அந்த சண்டைகள் தீர்க்க முடியாத ஒரு சண்டையாவே போயிடுது. பல வீட்டுல அண்ணன் தம்பி தங்க அக்கா இவங்க பேச்சுவார்த்தையே இல்லை. கோர்ட்டு கேஸு, இந்த சொத்துக்காக அடிச்ச சொத்துக்காக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாம போய் தாய் தந்தையர்களை யார் கவனிக்கிறதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் அது. அம்மா அப்பா இறந்து போன அப்புறம் அந்த சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு ஊரை நம்ம கேவலமா பேசி எத்தனை பேச்சு வாங்கியிருக்கோம் இல்லையா? ஆனாலும் ஒன்னா பிறந்தோம். ஆனா அந்த மனசுல ஒரு ஓரமா இடம் இருக்கும். ஐயோ, ஒரு சாப்பிடும் போது நம்ம நினைப்போம், சே இது என் அக்காக்கு ரொம்ப பிடிக்குமே, இது என் தங்கைக்கு ரொம்ப பிடிக்குமே. உங்க மனசு சொல்லுதா சொல்லலையா? கண்டிப்பா சொல்லும். அதே மாதிரி அண்ணன் நினைப்பானா, ஐயோ என் தம்பி என்ன பண்றானோ தெரியலையே, மனசு சொல்லும். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கோபம், சொத்துக்காக கோர்ட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு மூளையில தம்பி என்ன பண்றான்னு தெரியல, என்ன செய்யறான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும். எவ்வளவு சண்டை போட்டாலும் எவ்வளவு கோபமாக கத்தினாலும் எல்லாம் இருந்தாலும் பாசம்ங்கிறது எங்கேயோ ஒரு ஓரமா கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதை மாத்தவே முடியாது. அப்புறம் எதுக்கு இங்க சண்டை போடணும்? இந்த சண்டையே வேணாம், நாங்க நல்ல சுமூகமா இருக்கணும் நீங்கள்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா நேர ஒரு தரையாவது போய் இந்த மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அண்ணன் தம்பி குடும்பம் இல்ல, அண்ணன் குடும்பம் போங்க. சண்டையா இருக்கா, நேர போய் அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய காலடியில விழுந்து கதறுங்க. ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா இருந்தோம், ஒன்னா இருப்போம்னு நினைச்சோம். ஆனா சொத்துக்காக சண்டையும் சச்சரவுகளும் வந்து எல்லாமே அங்கங்க பிரிஞ்சு போயாச்சு. யாரோட யாரும் பேசுறதே இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. போய் கேளுங்க அந்த அம்மாட்ட, அம்மா எனக்கு இந்த சண்டை வேணாம், ஒண்ணும் வேண்டாம். இந்த பிறவி அடுத்த பிறவியில யாரு அண்ணன் யாரு தம்பி, பிறப்போமா பிறக்க மாட்டோமா எதுவுமே தெரியாது இல்லையா? தெரியுமா? அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நான் அண்ணன், அடுத்த ஜென்மத்துல அவன் அண்ணன், அப்படியா? தெரியாது. அந்த ஆன்மா எங்கு பிறக்க போகிறது என்று யாருக்குமே தெரியாது. அவன் ஒருவனுக்குத்தான் தெரியும், கடவுள் ஒருவனுக்குத்தான் தெரியும். அதனால நீங்கள் நேர போங்க. குடும்பத்துல சண்டைகளும் சச்சரவுகளும் வேண்டாம். ஏன் தெரியுமா? நிம்மதியை இழந்து இழந்து திண்டாடுவோம். அந்த பாசம்ங்கிறது இருக்கு பாத்தியா, நம்மள அலக்கழிச்சு விட்டுரும். அப்படியே பொண்டாட்டிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒன்னா வளர்ந்து ஒன்னா தூங்கி ஒன்னா சண்டை போட்டு எவ்வளவு செஞ்சிருப்பீங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து சும்மா சாதாரண சண்டை. ஒய்ஃப்ட போய் உனக்கு வேற வேலை இல்லை, இவ்வளவு சண்டை போட்டிருக்கான், இன்னும் பாசத்தோட உட்காந்துருக்கான் சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. ஒய்ஃப் மட்டும் இல்ல, அக்கம் பக்கமும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட பிறந்த பாசம்ங்கிறது நிச்சயமா இருக்கும். துடிச்சு போயிடுவோம். தம்பிக்கு ஒண்ணு யாராவது ஒருத்தர் மூலியமா ஒரு வார்த்தை கேட்கிறோம், தம்பிக்கு எங்க உங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லையாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. அப்படியா? அந்த கை துடிக்கும். ஐயோ என்னாச்சோ தெரியல, ஏதாவது போகணும்னு தோணும். கால் உங்களை அறியாம எடுத்து வைக்கும். பொண்டாட்டி ஒரு முறப்பா, பசங்க கேட்பாங்கப்பா எங்க போற, உட்கார், உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல உட்கார். இருந்தாலும் கட்டிட்டு உட்காந்துருப்போம். ஆபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம சொல்லிட்டு இந்த ஆஸ்பத்திரியில போய் எட்டியாவது பார்த்துட்டு வருவோம். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? அப்போ இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, சண்டையே வேண்டாங்க, சமாதானமா போவோம். சமாதானம், 4 பேரை வச்சு பேசி சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யாரையும் ஏமாத்தாதீர்கள். ஏன்னா சொத்துல ஏமாத்தினா யார் ஏமாத்துறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை 4 மடங்கு இருக்கும். சொத்துல ஏமாத்தாதீங்க, காசுல ஏமாத்தாதீங்க, வேண்டாம். நேர போங்க, மதுரை மீனாட்சி அம்மனுடைய காலில் விழுந்து ஒரு விளக்கேத்தி, அம்மா எனக்கு இந்த மாதிரி என் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கையோட நான் நல்லபடியா வாழணும்மா, அவங்க என் கூட பேசணும், நாங்க நல்லா இருக்கணும்,
அப்படின்னு ஒரு வார்த்தை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற சண்டையும் சச்சரவும் கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கிவிடும். அமுங்கிட்டு நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்க சொத்துக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சொத்து இருந்தாலும் பிரச்சனை, சொத்து இல்லாட்டியும் பிரச்சனை. அதான வாழ்க்கை நம்மளுக்கு. அதனால நம்மளுடைய பிறப்பு என்பது இப்பதான், அடுத்த பிறவி கிடையாது. தயவு செய்து மனதை புரிந்து கொண்டு வாழுங்கள். அண்ணன் தம்பி அக்கா தங்க உறவு முறைகளுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள ஈகோ வேண்டாம், நான் பேச மாட்டேன் நீ பேச மாட்டேன், இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இல்லாம நல்லபடியா வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். பணம்ங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஒருத்தரை ஏமாத்தி வாங்கின சொத்துக்கள் எப்படி தெரியுமா போகும்? உங்களுக்கும் கிடைக்காம போயிடும், உங்க சொத்தோட போயிடும். ஒருத்தரை ஏமாத்தி நீங்க சொத்து வாங்கிட்டீங்க, அண்ணன் தம்பிகளை ஏமாத்திட்டீங்க. அண்ணன் தம்பிகளை ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டான், தம்பி அண்ணன் அக்கா தம்பிகளை ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டான்னா அந்த சொத்து இந்த சொத்து எல்லாமே போயிடும். அதனால யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க. ஏமாத்தாம நல்லபடியா வாழணும், நல்லதே செஞ்சு வாழணும்னு போயிட்டு அந்த மீனாட்சியை, மதுரை மீனாட்சியை போய் காலில் விழுந்து கும்பிட்டு அங்கேருந்து ஒரு குங்குமத்தை வாங்கின்னு உங்க வீட்டுல வச்சு டெய்லி உங்க குடும்பமே இட்டுக்கோங்க. ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஏன்? உங்களுடைய குழந்தைகள் பாக்குறாங்க. நீங்க இன்னைக்கு உடன்பிறப்புகள் சண்டை போட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு, இல்ல 2 பையன் இருக்குல்ல, அவங்க பாக்குறாங்க, ஓஹோ நாளைக்கு அப்பா சேர்த்து வச்ச சொத்துல அண்ணன் தம்பி சண்டை போடணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை விதைக்காதீங்க, நல்லதை விதைங்க, நல்லது நடக்கும். எங்க போனோம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும். வருஷத்துக்கு ஒரு முறை போங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க வாரிசுகள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க மதுரை மீனாட்சிய. சரி, என்னால வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியாது, டைம் கிடைக்கும் போது போறேன்னீங்கன்னா பரவாயில்ல, மதுரை மீனாட்சி அம்மனுடைய போட்டோ வாங்கிட்டு வீட்டுல வைங்க. 2 பேரும் இருக்கிற மாதிரி வீட்டுல வாங்கிட்டு வச்சு அதை டெய்லி கும்பிடுங்க. அவ்வளோ நல்லது நடக்கும். செய்றீங்களா? வாழ்க்கை என்பது ஒரு முறை தாங்க, அழிஞ்சிட்டோம்னா திரும்பி வராது. அதனால தயவு செஞ்சு சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் மனசால பேசி தீர்த்துக்கோங்க. நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.